சொல்லும். மனித நேயத்துக்காக இந்த அடிப்படை செய்த எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறதை விட காசால கலைஞர் பேசுறத நான் உங்களோட பேசுறேன். அண்ணன் ஒரு கேள்வியை கேட்டார், எங்களை நிறைய பேரை கேட்பாங்க, என்னையும் வெற்றிமாறனையும் அமீரையும் அண்ணன் சத்யராஜனையும், நீங்க எல்லாம் கலைஞர்கள் எங்கடா வர்றீங்க? எங்க ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுறோம். ஒரு கவிதை இருக்கு, இந்த போர் இருக்கு இல்லையா, போர் முடிஞ்சிடும், தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க ஒரு கிழவி தன் மகனுக்காக காத்திருப்பா, ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா, குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க. இந்த நாடு இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும். இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேட்கறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு. அங்கேயும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞன், என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும், பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும். மழை வருது, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணமாயிடும். ஆனா ஒரு நாடுக்கு, ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா மௌனமா இருந்தா அதிகமாகும். அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது, போராடுவோம், இந்த குரல் நிக்கும். இதுக்கு இந்த காசால என்ன நடக்குது, இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம். நன்றி, வணக்கம். மனித நேயத்தை காப்பாத்துறதுக்கு நாம இங்க என்ன ஒண்ணுது இருந்திருக்கோம். அந்த மக்களை ஏற்கனவே இலங்கையில் நடந்த படுகொலையை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வெறும் கண் துடைப்பா இல்லாம நம்முடைய முழு உணர்வுகளோடு தொடர்ந்து இதுக்கான வேலைகளை நம்ம செய்வோம். நன்றி. இன்னும் அடுத்து நிறைய தோழர்கள் எல்லாம் வர வேண்டி பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால சுருக்கமா முடிச்சிருக்கேன். நாம சாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து மனித நேயத்தோடு வாழ்றதுக்கு மட்டும்தான் நம்ம பிறந்திருக்கிறோம். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. எந்த அடையாளமும் எங்களுக்கு வேணாம். ஒன்னே ஒண்ணுதான் தேவை, அது மனித நேயம். அது எந்த நாட்டுல எந்த மக்களுக்கு நடந்தாலும், அது நமக்கு நடந்தாலும் எல்லாரும் எப்படி குரல் கொடுப்போமோ அதே மாதிரி குரல் கொடுப்போம். நன்றி. மேடையில் இருக்க எல்லாருக்கும், பெரியவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூடி இருக்கிற என் தோழர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பேச வேண்டியது பேச வரவங்க காத்திருக்காங்க. நன்றி.